ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம தமிழ்நாடு ப்ரீமியம் இன்ஜினியரிங் காலேஜஸ், அதாவது NITs, IITs அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய சீட் மேட்ரிக்ஸ்லாம் நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் ஒவ்வொரு இன்ஸ்டியூட்ஸ்லையும் எத்தனை கோர்சஸ் இருக்குது, அதில் எத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது, அதில் ஃபீமேல் கோட்டாக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே போன வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் போய் பார்த்துக்கோங்க. ஐ பட்டனில் கொடுக்குறேன் நான். ஸோ இப்போ இந்த தமிழ்நாடு ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில், அதாவது 5 இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். NIT திருச்சிராப்பள்ளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா IIIT திருச்சிராப்பள்ளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா IIIT காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டிசைன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு வரும், தஞ்சாவூரில் இருக்குது. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலமில் இருக்குது. இந்த 5 இன்ஸ்டியூட்ஸில் இருக்கக்கூடிய கோர்சஸ்க்கு என்னென்ன க்ளோசிங் ரேங்க்ஸு அப்படின்றத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த க்ளோசிங் ரேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது 25-26 பேட்ச் சேர்ந்துருப்பாங்களே அவங்களுடைய க்ளோசிங் ரேங்க்ஸு. இதை பேஸ் பண்ணி நம்ம வரப்போகிற 26-27க்கு நம்ம வந்து ஒரு அனலைசிஸ் ஒன்று பண்ணி சீட் அலோகேஷன் அப்போ வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்காருங்க. முதலாவதாக நம்ம NIT திருச்சியில் இருக்கக்கூடிய கோர்சஸ் அதனுடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் ஸ்டேட்டுடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து அப்பீல் பண்ணுறப்ப நம்ம வந்து ஹோம் ஸ்டேட்டில் தான் நம்ம அப்பீல் பண்ணுவோம். ஸோ அதனால் ஹோம் ஸ்டேட்ஸோடைய க்ளோசிங் ரேங்க் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ மொத்தம் வந்து 10 கோர்சஸ் இருக்குது NIT திருச்சியில். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் 5 இயர்ஸ் கோர்ஸ். இதுக்கு க்ளோசிங் ரேங்க், அதாவது ஓப்பன் கேட்டகரி, OBC, NCL, SC, ST இந்த 4 கேட்டகரிஸ் தான் நமக்கு வந்து கேட்டகரி வைஸ் நம்ம பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஓப்பன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ரேங்க் வந்து 470. அதாவது இது நீங்கள் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 470 ரேங்க்குள்ளே நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அப்ளைங் ஃபார் திஸ் ஆர்கிடெக்சர். உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சர் கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி OBC, NCL இருந்தீங்கன்னா 243 ரேங்க் நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது ஹோம் ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து OBC, NCL ரேங்கிங் வந்திருக்கும். அதில் வந்து 243 வந்து நீங்கள் 250 நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா தென் உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சர் கிடைக்கின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். அதேமாதிரி SC பார்த்தீங்கன்னா 127, ST பார்த்தீங்கன்னா 144. அதேமாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங், இது வந்து 4 இயர்ஸ் டிகிரி கோர்ஸஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 20,393 ரேங்கிங்கு. அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா OBC, NCL பார்த்தீங்கன்னா 5993, SC பார்த்தீங்கன்னா 4134, ST பார்த்தீங்கன்னா 6577. அதுமாதிரி சிவில் இன்ஜினியரிங்கு, இதுக்கு அதே மாதிரி ஓப்பன் ரேங்கிங் எவ்வளோ சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. OBC, NCL எவ்வளோன்னு போட்டிருக்காங்க, SC, ST போட்டிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு பிரான்ச்சஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜி அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இந்த இன்ஜினியரிங் கோர்சஸ்க்குலாம் அதே மாதிரி க்ளோசிங் ரேங்க்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ரேங்கிங் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்றதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இதில் எந்த கோர்சஸ் உங்களுக்கு சூட் ஆகும், அடாப்ட் ஆகும், நீங்கள் NIT திருச்சியில் தான் நீங்கள் படிக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ உங்களுடைய கட் ஆஃப் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்றதை பேஸ் பண்ணி சீட் அலோகேஷனுக்கு வந்து நீங்கள் கோர்சஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி IIIT திருச்சிராப்பள்ளி, இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மொத்தம் 4 கோர்சஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது. இது வந்து AIDS ஸ்பெஷலைசேஷனோட வரும். இதோடைய ஓப்பனிங் ரேங்க், அதாவது இதோடைய ஓப்பன் கேட்டகரியோடைய க்ளோசிங் ரேங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 27,113. OBC, NCLக்கு க்ளோசிங் ரேங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11,235. SCக்கு பார்த்தீங்கன்னா 4,988. STக்கு பார்த்தீங்கன்னா 2,503. அதேமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இதுக்கு பார்த்தீங்கன்னா 28,335. அதேமாதிரி அதாவது ஓப்பன் கேட்டகரிக்கு க்ளோசிங் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 28,335. OBC, NCL பார்த்தீங்கன்னா 11,774. SCக்கு பார்த்தீங்கன்னா 4,616. STக்கு பார்த்தீங்கன்னா 3,125. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இதுக்கு பார்த்தீங்கன்னா 38,827. இது வந்து க்ளோசிங் ரேங்க் ஃபார் ஓப்பன் கேட்டகரி. OBC, NCL பார்த்தீங்கன்னா 16,629. SCக்கு பார்த்தீங்கன்னா 7,632. STக்கு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ரேங்க் வந்து 3,376. மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து VLSI டிசைன், இது ஸ்பெஷலைசேஷனாக வரும். ஸோ இதோடைய க்ளோசிங் ரேங்க், ஓப்பன் கேட்டகரியோட க்ளோசிங் ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 37,263. OBC, NCLோட க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 14,506. அதுமாதிரி SCக்கு வந்து க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 7,246 க்ளோசிங் ரேங்க்கு. அதுமாதிரி STக்கு பார்த்தீங்கன்னா 3,528 க்ளோசிங் ரேங்க். ஸோ இதுதான் க்ளோசிங் ரேங்க்ஸ். இது ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு IIIT திருச்சிராப்பள்ளியோடைய
க்ளோசிங் ரேங்க்ஸு. இது நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் வந்து ஓபிசி என்சிஎல் கேட்டரில் இருந்தேன்னா, என்னுடைய ரேங்கிங் வந்து இந்த ரேங்கிங் அதாவது இதில் கம்மியான ரேங்கிங் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இதில் கம்மியான ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 16,235 கம்மியான ரேங்கிங் இருக்குது இது. அதுமாரி அதிகமான ரேங்கிங் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 14,629. ஸோ இதில் கம்மியான ரேங்கிங் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு பார்த்துட்டு, அந்த ரேங்கிங் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஏஐடிஎஸ் இது வந்து கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி இதில் அதிகமான ரேங்கிங் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அந்த இதை எடுத்திங்கன்னா, அந்த பிரான்ச் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ். அதிகமான ரேங்கிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 14,629. இந்த ரேங்கிங் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா, தென் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அப்ளைங் ஃபார் ஆல் தி கோர்சஸ். எல்லா கோர்சஸும் உங்களுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா, IIIT-DM அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது IIIT டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் காஞ்சிபுரம். இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். காஞ்சிபுரம்னா இது வந்து வண்டலூர்லேருந்து கிளாம்பாக்கம் போகிற வழியில் இருக்குங்க இந்த இன்ஸ்டியூட்டு. அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம. ஸோ இதில் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 கோர்சஸ் இருக்குது. இந்த 11 கோர்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கோர்சஸ் வந்து டியூவல் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் மாதிரி வரும். அதாவது எம்டெக்கோட சேர்ந்து வர மாதிரி வரும். ஸோ இந்த 4 கோர்சஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் டிகிரி கோர்சஸாக வரும் நமக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதேமாதிரி எம்டெக் இன் ஏஐ அண்ட் ரொபாட்டிக்ஸ். இதுக்கு வந்து க்ளோசிங் ரேங்க் ஓப்பன் கேட்டகரியோடைய ஜென்ரல் ரேங்கிங்குடைய க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 38,708. ஓபிசி என்சிஎலோட க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 14,470. அதேமாதிரி எஸ்சியோடைய க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,518. எஸ்டியோடைய க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,659. அதுமாதிரி பிடெக் இன் இசிஏ அண்ட் எம்டெக் இன் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் இதோடைய க்ளோசிங் ரேங்க் ஓப்பன் கேட்டகரிக்கு க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 28,850. ஓபிசி என்சிஎலோடைய க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 9,909. எஸ்சியோடைய க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6,222. எஸ்டியோடைய க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,875. அதே பிடெக் இன் இசிஏ அண்ட் எம்டெக் இன் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் கோர்ஸ் இருக்குது. இதுவும் 5 இயர்ஸ் டிகிரி கோர்ஸ். ஸோ இதுக்கு ஓப்பன் கேட்டகரியோடைய க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24,892. ஓபிசி என்சிஎலோட க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 9,448. எஸ்சியோடைய க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4,930. எஸ்டியோடைய க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,491. அதுமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இதுலேயும் டியூவல் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. பிடெக் அண்ட் எம்டெக் டிகிரிஸ் ரெண்டுமே சேர்ந்து வரும். இதுவும் 5 இயர்ஸ் டிகிரி கோர்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் எம்டெக்கோட சேர்ந்து வரும். ஸோ இதுக்கு வந்து ஓப்பனிங் கேட்டகரியோடைய க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 23,187. ஓபிசி என்சிஎலோடைய க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,233. எஸ்சியோடைய க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4,692. எஸ்டியோடைய க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,464. ஸோ இந்த டீட்டெயில்ஸும் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய மொத்தம் இதில் வந்து 11 கோர்சஸ் இருக்கும். ஸோ மீதி கோர்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் டிகிரி கோர்சஸாக வரும். ஸோ அந்த கோர்சஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து க்ளோசிங் ரேங்க் ஓப்பன் கேட்டகரி க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19,069. ஓபிசி என்சிஆர் க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,770. எஸ்சிக்கு 3,582. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 1,828. அதுமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்ஜினியரிங்ஸ் ஏஐயோட சேர்ந்து வர்றது. இதுவும் 4 இயர் டிகிரி கோர்ஸ் தான். இதுக்கு க்ளோசிங் ரேங்க் ஓப்பன் கேட்டகரி க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 19,533. ஓபிசி என்சிஆர் க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 6,930. எஸ்சிக்கு க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 3,729. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 2,063. அதுமாதிரி டிசைன் இன்ஜினியரிங் இதுக்கு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ரேங்க் ஓப்பன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 50,908. ஓபிசி என்சிஆருக்கு பார்த்தீங்கன்னா 18,076. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 8,313. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 3,562. இதுமாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 25,834. ஓப்பன் கேட்டகரி க்ளோசிங் ரேங்க்கு. ஓபிசி என்சிஎலுக்கு 9,112. எஸ்சிக்கு 5,880. எஸ்டிக்கு 2,406. இதுமாதிரி இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸுக்கு அதேமாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு அதேமாதிரி ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங்க்கு இதோடைய ஓப்பனிங் ரேங்க்ஸ் இதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இந்த டீட்டெயில் வச்சுட்டு இது ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய ரேங்கிங் எவ்வளோ வந்திருக்குன்றதை பார்த்துக்கிட்டு நீங்கள் இதுக்கு சூட்டபுளாக ஆவீங்களா, இதில் ஏதாவது ஒரு கோர்சஸ் உங்களால் எடுத்து படிக்க முடியுமா, அப்படி இல்லைன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு கரெக்டாக இதனுடைய ரேங்கிங் பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்கோர் இருக்கான்றதை நீங்கள் ஒரு ஜட்மெண்ட் வந்துட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ வந்து நீங்கள் இந்த கோர்சஸ் நீங்கள் இந்த இன்ஸ்டியூட்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா IIHT இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலமில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 சீட்டு இருக்குது. இதோடைய ஓப்பனிங் ரேங்க் அதாவது ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இதுவும் 4 இயர் டிகிரி கோர்ஸ் தான். இதுக்கு ஓப்பன் கேட்டகரியோடைய க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,15,651. ஓபிசி என்சியோடைய க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40,697. எஸ்சியோடைய க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 16,882. எஸ்டியோடைய க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,125. இது எப்படிங்க இது வந்து 1,15,651 எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சீட்ஸ் வந்து இல்லை கடைசியாக வந்து ஏதாவது சீட்ஸ் ஃபில் ஆகாமல் அது வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கன்வெர்ட் பண்ணுற சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜோசா கவுன்சிலிங் முடிச்சிட்ட பிறகு கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த லேப்ஸ்டு சீட்ஸ்ன்னு சொல்லி போடுவாங்க. அதே ஸ்ட்ரே ரவுண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வரும். இது வந்து
சிசாப்னு சொல்லிட்டு தனியாக ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸில் வரும். அப்படி போகிறப்போ வந்து அவங்க வந்து யாராவது இந்த ரேங்கிங்கில் இருக்கிறவங்க இந்த சீட்டை ஆப்ட் பண்ணியிருக்கிறதால இந்த ரேங்கிங் வந்து ஹையாக இருக்குது. ஸோ இது வந்து லாஸ்ட் ஒரு 1 ஆர் 2 ரேங்கிங்ஸ் மட்டும் தான் இருக்கும். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ரேங்கிங்ஸ் உங்களுக்கு வந்துடும். அதனால தான் இவ்வளோ ஹையாக இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ஐஎஃப் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் மேனேஜ்மெண்ட். இது வந்து தஞ்சாவூரில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 90 சீட்ஸ் பக்கம் இருக்குது இதில். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்குன்னு தனியாக எதுவும் கோட்டாஸ் ஒதுக்கியிருக்க மாட்டாங்க. இது வந்து நம்ம போன சீட் மேட்ரிக்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இதை. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி இதுக்கு வந்து இப்போ ஓப்பன் கேட்டகரியோட க்ளோசிங் ரேங்கிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,04,649. ஓபிசி என்சியோட க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 38,962. எஸ்சியோடைய க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14,863. எஸ்டியோட க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,815. இதையும் ஸ்னாப்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 5 இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது என்ஐடி திருச்சி, அதேமாதிரி ட்ரிபிள் ஐடி திருச்சி, அதேமாதிரி ட்ரிபிள் ஐடி காஞ்சிபுரம், அதேமாதிரி இந்த 2 இன்ஸ்டியூட்ஸ். இந்த 5 இன்ஸ்டியூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐடி திருச்சியில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஹோம் ஸ்டேட் கோட்டா, அதர் ஸ்டேட் கோட்டா வந்து வரும். அதாவது 50% வந்து ஹோம் ஸ்டேட்டுக்கு வந்து ஒதுக்கியிருப்பாங்க, 50% வந்து அதர் ஸ்டேட் கோட்டாக்கு வந்து ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஹை ஸ்கோராக நம்ம எடுத்திருந்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு அதர் ஸ்டேட் கோட்டா கூட கம்ப்ளீட் பண்ணி நம்ம உள்ளே வந்து வரலாம். இது வந்து என்ஐடி திருச்சிக்கு மட்டும்தான் இது வந்து எலிஜிபிளாக இருக்கும். மீதி இருக்கிற அந்த ட்ரிபிள் ஐடிஸு, அதேமாதிரி கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ், இது ரெண்டும் அந்த கேட்டகரி கீழே வரும். ஸோ இதுக்கெல்லாம் ட்ரிபிள் ஐடிஸ்க்கும் அதேமாதிரி இந்த கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸ் இந்த 4 இன்ஸ்டியூட்டுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரிச்செல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. தட் இஸ் யூல் பி கமிங் அண்டர் ஆல் இண்டியா கோட்டாவில் மட்டும்தான் நீங்கள் உள்ளே வருவீங்க. எல்லா சீட்ஸுமே உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபில் பண்ணுவாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய என்ஐடி, அந்த என்ஐடிஸ்க்கும் நம்ம தமிழ்நாடு மக்கள்லாம் போய் படிக்கிறாங்க. ஸோ அதனால் பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய என்ஐடிஸுடைய கோர்சஸ் அதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதேமாதிரி பாண்டிச்சேரி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்டியில் வரும், அதாவது கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸில் அதில் வரும். ஸோ அதுலேயும் வந்து நம்ம மாணவர்கள்லாம் இப்போ சேர்ந்து படிக்கிறாங்க. ஸோ அதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதோடைய க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டீட்டெயில்ஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுட்டு உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. வரப்போகிற வீடியோஸ்லாம் தவறாமல் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.